மார்கழி மாதம் சண்டே எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே இன்றைக்கி வாழ்க்கை சமையல் சேனலில் சிக்கனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க மஷ்ரூம் வச்சு மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து மீடியம் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 8 காஞ்ச மிளகா விதை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் 20 போட்டுக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அரை மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட ரெசிபியோட ஸ்டார் தேங்காய் எண்ணெய், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே வரமிளகா போடுறனால மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்காக கடுகும் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா உள்ளே போட்டுக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகா இருந்துச்சுன்னா 2 காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, கலர் சூப்பராக இருக்கும். நம்ம கட் பண்ணியிருக்க தேங்காயும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். தேங்காய் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் சூப்பராக வணங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வீட்டிலே செஞ்சு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும். சிக்கன் மாதிரி மஷ்ரூம் சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே மஷ்ரூம் நம்ம சமைச்சிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க மஷ்ரூமையும் உள்ளே ஆட் பண்ணி தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா மஷ்ரூம்லேயே நல்லா தண்ணி விடும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுவான். இதே மாதிரி சிம்பிளாக ஈஸி ரெசிபிஸ் பார்க்க நம்ம வாழ்க்கை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.